சாப்பிட முழுங்கணும்னா இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப 50% என் பிள்ளைங்களுக்காக, அவங்க அப்பாவுக்காக. என் பேர் சரஸ்வதி, நெல்லூர்லேருந்து வந்திருக்கிறேன். இது 3வது முறையாக வந்திருக்கிறேன் இங்கே. இது 3வது முறை வந்ததில் எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றேன், நல்லாவும் சாப்பிட்றேன், முழுங்கவும் நல்லா இருக்குது. மெயின் எனக்கு சாப்பிட முழுங்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது இதுக்கு முன்னேன்னா சாப்பிடு முழுங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை, நல்லா ஃப்ரீயாகவும் இப்போ சாப்பிட்றேன். கொஞ்சம் இலக்கமாக சாப்பிட்றது கூட இப்போ கொஞ்சம் மாமூலாக நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றேன் நான். இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது. வீக்கமெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. எப்போவோ ஒரு நேரம் தான் கொஞ்சம் வலி கொடுக்குது. அது கூட நைட் டைமில் தான் வலி கொடுக்குது. மற்ற நேரத்தில் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குது. அது ஒரு நாளைக்கு அந்த 2 நாளைக்கு வலி கொடுக்குது. சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டேன். அந்த வலிக்கு கொஞ்சம் வெதப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிக்குவேன். இதை மேடம் சொல்லியிருக்கிறாங்க, மிளகு, உப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் தொண்டையில் ஊற்றி கொஞ்சம் கொப்பளிச்சு முழுகிற மாதிரி செய்ய சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறேன். இப்போ பரவாயில்ல. இதுக்கு முன்னே ரொம்ப வலியாக இருக்கும். இப்போ எப்போ ஒரு நேரம், அது கூட ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அப்படி தான் வருதை கண்டி ரெகுலராக வந்தது கிடையாது. இப்போ பரவாயில்ல, எவ்வளோ மேலே இருக்குது. இந்த 2 மாதத்துக்குன்னா நல்லா இருக்குது. இப்போ தூக்கமெல்லாம் நல்லா தான் தூக்கம் வருது. பகல்லையே நல்லா மதியம் டைமில் தூங்குறேன். இல்லைங்க, அந்த மாதிரி விதத்தில் எந்த தொந்தரவும் கிடையாது. மாமூலாக எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னே நான் கொஞ்சம் உடம்பு இதுவாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனால் வெயிட்டு மட்டும்தான் கம்மியாக இருக்கிறேன். இன்னும் நல்லா சாப்பிட்டாக்கா, ஏன்னா இப்போ தானே கொஞ்சம் நான் சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் எடுத்துருக்குறேன். எல்லாமே பழங்களாகட்டும் சாப்பாடாகட்டும் சாப்பிட்றது எடுத்துருக்குறேன் கொஞ்சம். இனிமேல் இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோம்னாக்கா கொஞ்சம் வெயிட்டும் ஏறலாம். இதுதான் அடிக்கடிக்கு வலி இந்த மாதிரி வந்துன்னு இருக்குதுன்னாக்கா அதுக்கு அவங்க இது மருந்து சொன்னாங்க. மருந்துனாக்கா நம்ம வெந்நீர்லேயே போட்டு சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. இது டெய்லி காலையிலையும் நைட்லேயும் வெந்நீர்லேயே உப்பு கொஞ்சம் போட்டு கொப்பளிச்சு தொண்டைக்கு அந்த இது படுற மாதிரி செஞ்சு மூடி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க, குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக குறையிற இது இல்லை இல்லையா, ஸ்லோ மோஷனில் தான் போயின்னு இருக்கும். இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் இது. ஆமாங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கையில் தான். சொல்லப்போனால் 50% என் பிள்ளைங்களுக்காக, அவங்க அப்பாவுக்காக, முக்கியமாக நான் அவங்க அப்பாவுக்காக தான் நான் பார்க்குறது. அதுதான். அவருக்கு கூட விஷயம் எதுவும் தெரியாதுங்க. தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவார். அதனால் அவருக்கு எதுவும் மாமூலாக வந்திருக்குறோம், அவ்வளோதான். அதுக்கு தான் ஒரு டாக்டர்கிட்ட கூட பேசணுன்னாரு. நாங்கள் வேணாம் என்னத்துக்கு எனக்கு வந்துட்டு சொன்னோம். அவங்களுக்கு கூட சொன்னோம், சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்திருக்கிறாருங்க, இல்லை அவருக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் வேறு. அதனால் சரி, இந்த விஷயம் சொன்னோம்னா ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லைங்களா, அதனால தான் எதுவும் சொல்ல கிடையாது. காலையில் மாமூலாக கஞ்சி தான் சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானம் மில்லட்ஸு சாப்பாடு, நைட்டில் அதுலேயே மில்லட்ஸ்லேயே இட்லி, தோசை அதுவும் சாப்பிட்டுக்கிறேன். நைட்லேயும் சாப்பாடு இருந்தால் சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிறேன். காய்கறிகளும் நிறைய எடுத்துக்கிறேன். பழ ரகமும் நல்லா சாப்பிட்றேன்.